ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மார்க்கெட்டில் நடந்திருக்கு, எவ்வளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அண்ட் நாளைக்கு எப்படி மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு எவ்வளோ நல்ல ட்ரேட்ஸ், 2 ட்ரேட் நல்ல ட்ரேட் கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்து 100+ பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்து 2-3 டைம் கிடைச்சிது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் இங்கே ஸ்விங் லோலேருந்து அப்படியே ஓப்பன் ஆகி மேலே வந்து ஒரு ஜோன், விசுவல் டுவர்ஸ் ஜோன் ஹை வந்துட்டு மார்க் ஆனிச்சு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் அப்படியே டவுன் கொடுத்து, ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஒரு விசுவல் டுவர்ஸ் ஜோன் வந்து ஹை அண்ட் லோ இன்னைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் கிடைச்சது. ஸோ அதை நான் ஹை அண்ட் லோன் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அகெயின் நம்ம ட்ரேட் செட்டப் வந்துட்டு இங்கே வந்து ஜோனை வந்துட்டு கீழே பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு என்ட்ரி எடுத்தால் நமக்கு வந்துட்டு 2 ரேஷியோக்கு மேலே நமக்கு கிடைச்சது. 2.26 கிடைச்சது. 2.06 89 பாயிண்ட் வந்து டார்கெட் பண்ணோம். ஸோ அது வந்து நல்ல ஒரு குயிக்காகவே மூமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் வந்துட்டு அகெயின் அதே ஜோனில் வந்துட்டு கீழே வந்து நமக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆனிச்சு. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அகெயின் அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.84 ரேஷியோ. இது ஒரு நல்ல ட்ரேட். அதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் மூவ் ஆனது. அதோட இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. இது பேங்க் நிஃப்டியில் நடந்த அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது நிஃப்டியில் நடந்த அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனால் நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் கொஞ்ச நாளாவே எலெக்ஷன்ஸ்னால ப்ரீமியம் ரொம்ப ஹையில் இருந்தது. நிஃப்டி 50 இன்னைக்கு எக்ஸ்பீரியனால நமக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கிடைச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு ஜோன் இருந்தது. நான் வந்து லைவ் மார்க்கெட்டை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா இது பிரேக் அவுட் ஆகி இங்கே மேலே போனதுனால. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு காலைல கேப் அப் ட்ரேடிங் செட்டப் ஃபார்ம் ஆனிச்சு 3 மினிட் சார்ட்டில். அதை காட்டுறேன் பாருங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நேற்று டேவோட ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு லைனாக மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு அகெயின் வந்துட்டு மேலே அதே கேண்டில் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இதை லோவாக மார்க் பண்ணிக்கிங்க. லோவாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஃபெயிலியர்ஸ் எங்கே நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அகெயின் இங்கே மார்க்கெட் கீழே வந்து மேலே போயிட்டு இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஃபெயிலியருக்கு மேலே நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இதுவுமே 2.84 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதுவுமே வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. ஆனால் ட்ரேட் நான் எடுக்கல. ஆனால் மட்டும் நமக்கு செட்டப்பில் ஃபார்ம் ஆனது. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து டைரெக்டாக வந்துட்டு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகாமல் நேராக பிரேக் அவுட் ஆகி நேராக அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே விசுவல் ரிவர்சல் ஜோன் வந்து நமக்கு வந்து கிடச்சிது லைவ் மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் நான் இதை 2 டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து இப்படியே ஸ்லோவாக இறங்கி நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருந்த நம்ம ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இந்த 3 மினிட்ஸில் மார்க் பண்ண இந்த ஐஎன் லோக்கு கீழே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்லோ ஃபார்ம் ஆனது லைவ் மார்க்கெட்டில். அதையும் மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் பிரேக் நமக்கு இங்கே எதுவும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த நமக்கு ஜோன்ஸ்லேயும் டச் ஆகாமல் அப்படியே இது வந்துட்டு கேப் அப் ட்ரேடிங்னால நம்ம அந்த செட்டப் மட்டும் வேலிடேட் பண்ணி இந்த எடுத்துருவோம். ஸோ அதில் நம்ம இதுக்கு அப்புறம் அது வேலிடாக யூஸ் பண்ண மாட்டோம். இது ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுற லைன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டச் ஆகாமல் மிடில்லே போனது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் இங்கே எதுவும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நானுமே இன்னைக்கு நிஃப்டியில் தான் ப்ராஃபிட் பண்ணேன். பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணல. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இன்னைக்கு எப்படி போணுச்சுன்னு பார்த்தோம். நாளைக்கு எந்த மாதிரி போக சான்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ பண்ணுற மாதிரி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம ஜோன்ஸை மார்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, மார்க்கெட் நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்கு. எலெக்ஷன்ஸில் வந்துட்டு ரிசல்ட் அன்னைக்கு விழுந்தது 2 நாளில் நல்ல ரெக்கவர். ஆல்மோஸ்ட் 80% கிட்ட ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம லோ மார்க் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து லோ, ஏன்னா மேலேயும் கீழேயும் 2 கேண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது விசுவல் ரிவர்சல் ஜோன் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் ஒரு லோ தான். ஸோ மேக்னெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக உட்காரும்.
ஓகே. இப்போ இந்த லோக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரெண்ட் இருக்கு. 40 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட்ங்கிறது வந்து பேங்க் நிஃப்டில வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50க்குள்ள டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கீழ உள்ள ஜோன் எடுத்தீங்க. அது ரொம்ப வேலிடேட்டா இருக்கும். ஸோ இது நம்ம டெலீட் பண்ணிடலாம். அப்பதான் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஜோன் நமக்கு எங்க கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க எதுவும் கிடைக்கல. ஸோ இங்க எதுவும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஜோன் நமக்கு இங்க தான் கிடைக்குது. ஸோ எவ்வளோ கேப்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே. இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 49லேருந்து 46 வரைக்கும் கேப் இருக்கு. இன்ட்ராடேக்கு இது போதும். ஸோ ஹை மார்க் பண்ணலாம் நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு ஹை தான். டுவெல் ஜோன் ஹை. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ஹை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு இங்க கிடைக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து 3 விசுவல் ரோசஸ் ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஹை 3, லோ 3. ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் கவர் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இங்கேயும் நம்ம வந்துட்டு பத்தாது இன்ட்ராடேக்கு பேங்க் நிஃப்டி மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். வேணா லைவ் மார்க்லேயும் நமக்கு கிடைக்கும். அதையுமே மார்க் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஹை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நெக்ஸ்ட் ஹை. ஓகே. ஓகே. இப்போ இது போதும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். அதாவது ட்ரேடிங் டைம் ஃப்ரேமுக்கு. ஸோ இப்போ வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இப்போ மார்க்கெட் வந்துட்டு நல்ல அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நேற்று நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் போவாங்க கவனமாக இருங்கன்னு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ லாங் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்படியே மார்க்கெட் இங்கே வந்துட்டு இப்படி கன்சால்டேட் ஆகிருக்கு. அப்படி இங்கே நிற்கிது. ஸோ நம்ம ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ நம்ம வந்துட்டு இதை ஸ்விங் ஹையாக மார்க் பண்ணலாம். ஓகே. இது ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ எதை மார்க் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இது ஸ்விங் லோன் மார்க் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஸ்விங் ஹை இருந்திருக்கும். ஸோ இது கீழே வந்துட்டு லோ ஃபார்ம் ஆகிட்டு இங்கே போயிருச்சு. ஸோ அகைன் ஃபார்ம் ஆகிட்டு இங்கே போயிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்பி இங்கே கீழே வந்துட்டு போயிடுச்சுன்னா நம்ம இங்கே ஸ்விங் லோ மார்க் பண்ணலாம். இங்கே மேலே போகாதனால அந்த ஸ்விங் லோ சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே வச்சுருக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்போ போல தான் வந்து சைட் பேஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 1, 2, 3 3 தான் ஃபார்ம் ஆயிருக்கு. 4 ஃபார்ம் ஆனால் நம்ம சைட் பேஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆகும். இன்னும் சைட் பேஸ் ஆகலை. ஸ்டில் இந்த அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நாளைக்கு கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி இங்கே போயிட்டு மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஜோனுக்கு கீழே ஒரு செல்லிங் போகலாம். ஆர் மார்க்கெட் இங்கே எதுவும் ஓப்பன் ஆனிச்சுன்னா கீழே எதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு நெகட்டிவானா இங்கே வந்துட்டு ஒரு பையிங் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பையிங்கில் தான் இருக்கும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னும் ட்ரெண்டு மாறல, ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டு இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகி கூட அப்படியே ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸு கீழே வந்து மேலேயும் கீழேயும் நமக்கு பிரேக் அவுட்ஸ் நடக்கும் போது வந்துட்டு பார்த்து இருங்க. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஹைக்கில் தான் நிற்கிது. மார்னிங் எங்கே வேணால் ஓப்பன் ஆகிட்டு சல்லுன்னு இறங்கும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்டில் இந்த டக்டன்லாம் இருக்குது. ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகலை. ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்டாக உள்ளதை எடுத்துக்கலாம். அதுதான் கொஞ்சம் வேலிடேட்டாக இருக்கும். ஸோ ஓகே.
ஒரு மார்க்கெட் வந்து இங்கேருந்து இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு 456 பாயிண்ட் இறங்கியிருக்கு 13 பார்ஸில். ஓகே, ஆல்மோஸ்ட் 450 13 பார்ஸ். அங்கேருந்து உங்களுக்கு ஏறுறதுக்கு எவ்வளோ வந்து பார்ஸ் எடுத்திருக்குன்னு பார்த்தாலே ஈஸியாக மொமெண்டம் இதான் மொமெண்டம் கொண்டு வரது ஈஸியான வழி. ஸோ 450 பாயிண்ட்டை வந்துட்டு ஒரு 6 பார்ஸ்லேயே வந்துட்டு அதால் ரீச் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு பையர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கு வரல. வீக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங் இன்னும் வரல. ஸ்டில் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஒரு கையில் டைப் பண்ணுறதுனால மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ லைவ் மார்க்கெட்டில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம செட்டப் ஃபார்ம் ஆன மட்டும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் வச்சு ட்ரேடுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நிஃப்டி 50 ட்ரை பண்ணலாம். ஸோ பழைய டயக்ராம்லாம் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தது. ஸோ நமக்கு லோ எங்கே கிடச்சிருக்குன்னா இது ஒரு லோ. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த லோ எங்கே கிடச்சிருக்குன்னா, சாரி நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த மாதிரி அடிக்கடி அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு இதுதான் நெக்ஸ்ட்டு லோ. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியும் மோஸ்ட்லி மூவ்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட லைட்டாக லிட்டில் பிட் வாலட்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு இதை டெலீட் பண்ணிடலாம். அப்போ நம்ம கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லோன் பார்த்தீங்கன்னா அகெயின் ரொம்ப டவுன் வரும். நான் எலெக்ஷனில் விழுந்து ரெக்கவர் ஆனது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் டவுன் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எதுவும் மிஸ் பண்ணிட்டோமான்னு. இல்லை 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 ஓகே. ஸோ ஹை நெக்ஸ்ட்டு ஹை மார்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹை வந்துட்டு ஓகே இந்த இருக்குது ஹை. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பிரேக் அவுட்ஸ்லாம் இருக்குது. ஹை. ஸோ நெக்ஸ்ட்டு ஹை வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹை. நெக்ஸ்ட்டு ஹை வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து நம்ம ஜோன் ஹையில் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்தால் மட்டும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் போக ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஷார்ட் போகிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம வந்து ட்ரெண்டோட கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா ஷார்ட்ஸை வந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போகணும், இல்லைனா வந்து டக்குன்னு நமக்கு வந்துட்டு பெரிய லாஸ் கொடுத்துரும். ஓகே, இன்னும் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ராங் புல் பேக், வீக் எக்ஸ்டென்ஷன், அப்படியே நிற்கிது மார்க்கெட். ஓகேவா, இது போதும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்விங் ஹை ஸ்விங் லோ மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை இங்கே இருக்குமா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோ வந்து நமக்கு வந்துட்டு இங்கே இருக்கும், ஸ்விங் லோ. இதை உடச்சிட்டு மேலே போகும்போது ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆமா. அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் ஹை இங்கே வச்சிடலாம். இதுக்கு இன்னும் கீழே வரல. ஸோ கீழே வந்தால் தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதை கீழே வந்துட்டு மேலே போய் ஸ்ட்ராங் எக்ஸ்சேஞ்ச் போகும்போது தான் நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோ மாற்றுவோம். ஸோ ஸ்விங் லோ வந்து அதே தான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்விங் லோ ஸ்விங் ஹைக்குள்ளேயே வந்துட்டு
கீழே வந்துட்டு இங்கே 1 2 3 4 5 5 இடத்துல 6வது இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து சைட் வைஸாக மார்க்கெட் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிருக்கு. அப்ட்ரெண்ட் சேஞ்ச்டு இன்டு சைட் வைஸ். ஓகே, மொமெண்டம் செக் பண்ணலாம் நெக்ஸ்ட். ஸோ ரீசெண்டாக உள்ளதை வச்சுக்கலாம். இது தூக்கிடலாம். சாரி. ஸோ இந்த பாயிண்ட் டச் பண்ணுறதுக்கு 180 பாயிண்ட்ஸ் 10 பார்ஸ் எடுத்திருக்கு. ஐ மீன் 10 கேண்டில்ஸ். அதே 180 பாயிண்ட்டு பண்ணுறதுக்கு 8 கிட்ட மொமெண்டம் வந்து நியூட்ரல் தான். ஸோ சைட் வைஸ் இருக்கனால மோஸ்ட்லி மொமெண்டம் நியூட்ரலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஜோன்ஸை பிரேக் பண்ண மட்டும் ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டை ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ட்ரேட் செட்டப் வந்து உங்களுக்கு வேணும், எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஒன் பை ஒன்னாக நான் ஒரு டைம் நான் ட்ரேட் செட்டப் எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் வந்துட்டு 99.9% வந்துட்டு பார்க்குறவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் இன்னும் க்ரோ ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ கைஸ்.